விஸ்வநாத் அண்ட் சன் குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. சூர்யாவுடைய அடுத்த கம்பேக்னு கூட இந்த படத்தை சொல்லலாம். படத்துடைய ஆன்லைன் ரொம்ப சிம்பிள். நம்ம ஹீரோக்கு 42 வயசு ஆயிடுச்சு. ஆனா அவருக்கு இன்னமே கல்யாணம் ஆகல. ஒலிம்பிக்ல ஷூட்டிங்ல கோல்டு மெடலிஸ்ட் வேற நம்ம ஹீரோ. பிசினஸ் பேஷன் சொல்லிட்டு அது ரிலேட்டாவே ஓடிட்டு இருக்காரு. ஒலிம்பிக்ல ஜெயிச்சு கோல்டு மெடல் எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தாலும் அம்மாவுக்கு பெருசா இதுல உடன்பாடு இல்ல. அம்மா கேட்கிற ஒரே கேள்வி, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படி சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோக்கு கல்யாணத்துல உடன்பாடு இல்ல. அம்மா தினமும் கல்யாணம் சொல்லிட்டு பாடா படுத்துறாங்களே அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. கல்யாணமே பண்ணிக்காம குழந்தைய அடாப்பும் பண்ணிக்காம அவருடைய ஸ்போம் மூலமா சரோகட் பேபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுத்து ஒரு டோனரை வச்சு ஒரு குழந்தைய 10 மாசத்துல பெத்து எடுத்து அம்மா கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தா அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது அப்படி சொல்லிட்டு சரிடா அப்படி சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு போன் மேரோ அப்படி சொல்லிட்டு ஒரு நோய் வந்துருது. அந்த நோயை சரி பண்றதுக்காக இந்த குழந்தைய பெத்து எடுத்தாங்க பத்தியா, அவங்க அம்மாவால தான் சரி பண்ண முடியும் அப்படி சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை தேடி போறாங்க. அவங்க வேற யாருமே இல்ல, இந்த படத்தோட ஹீரோயினி தான். சோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணதுக்கு அப்புறம் அகைன் நம்ம ஹீரோயினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையா, நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்காத இருக்கிறதுக்கான அந்த பேக் ஸ்டோரி தான் என்ன, ஹீரோயினி குழந்தையை பெத்தெடுத்து கொடுக்கிற ஒரு டோனரா இருக்க என்னதான் காரணம் அப்படி சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட இந்த படம் நம்ம எல்லோரையும் மெய்சிலுக்க வச்சிருச்சு. சோ நிறைய பேசாம படத்தோட முழு கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஐ பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் படத்தோட கதை எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல பிரான்ஸ்ல துப்பாக்கி சுடும் ஒலிம்பிக் போட்டி தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய துப்பாக்கியெல்லாம் எடுத்து உடச்சு போட்டுறாங்க அப்படின்ற வேலை நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய மேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்தியாவுக்காக ஆட போற நம்ம ஹீரோக்கு என்னடா நிலைமை அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பதறி போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த உடஞ்சு போன துப்பாக்கியை எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷூட்டரா நம்ம இந்தியாவுக்காக ஒரு கோல்டு மெடலே வாங்கிடுறாரு. அதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆன இந்திய மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோக்கு இந்த படத்துல சஞ்சய்னு பேரு. சோ கட் பண்ணா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கின கையோட அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி பத்தி சொல்ல போனா இவங்க தலைமுறையா பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி. அது மட்டும் இல்லாத அவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாரு. அவங்க அப்பாவுக்கு அடுத்தது நம்ம ஹீரோ அவருடைய பிசினஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு இந்த படத்துல விஸ்வநாதன் பேரு. நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுத்திருக்காரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் உனக்கு தேவைனா அதை நீ தான் போய் கத்துக்கணும். அது மட்டும் இல்லாத ஒரு பொருள் ரிப்பேரா இருந்தா கூட அதை ஃபர்ஸ்ட் நீ சரி செய்ய கத்துக்கோ. அதுக்கப்புறமா நீ கடைக்கு போயிட்டு அந்த பொருளை புதுசா வாங்கலாம். அது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ கோல்டு மெடல் வாங்கின கையோட அம்மாவை பார்க்கறதுக்காக வரும்போது அம்மாவுக்கு இந்த கோல்டு மெடல் மேலலாம் பெருசா இது இல்ல. அதாவது நம்ம இந்திய நாட்டுக்காக விளையாடி ஒரு கோல்டு மெடல் தாமாக வாங்கி வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு அதை நினைச்சு பெருமைப்படாத அவங்க அம்மா கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோக்கு 42 வயசு ஆயிடுச்சு. இந்த வயசுல வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்காத இருந்தா எப்படி, நம்ம கிட்ட பணம் இல்லையா, பேர் இல்லையா, புகழ் இல்லையா, எல்லாமே இருக்கு. நீ கல்யாணம் பண்ணிட்டா நானும் சந்தோஷமா இருப்பேன், நம்ம வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கும், மருமக இருப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம தலைமுறையா அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல அதை நம்ம ஹீரோ எதையுமே காதல போட்டுக்க மாட்டேன்றாரு. சோ அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, நம்ம ஹீரோக்கு கல்யாணத்துக்கு மேல சுத்தமா உடன்பாடு இல்லை அப்படி சொல்லிட்டு. சோ அம்மா ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க சொந்தக்கார வீட்டு பொண்ணு கிட்ட கொஞ்சம் நெருக்கமா பேச ஆரம்பிக்கிறாரு. சோ அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க, எப்படியாவது இந்த பொண்ணு கிட்ட பேசி ஓகே பண்ணிடுவான், இதுக்கப்புறம் கல்யாணம் தானா அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 1 மாசம் 2 மாசம் கிட்டத்தட்ட 9 மாசம் ஆயிடுது. ஒரு நாள் பாருங்க நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல ஒரு குழந்தையோட வராரு. அதை பார்த்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க, ஏன் வீட்டுல இருக்கிறவங்க உட்பட. சோ அப்பதான் பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இது என்னோட குழந்தை அப்படி சொல்லிட்டு. இதை கேட்டவனே அவங்க அம்மாவுக்கு தலகாலு புரியல, என்னது அவனோட குழந்தை அப்படி சொல்லிட்டு, நமக்கே தெரியாது எப்படா கல்யாணம் பண்ணா அப்படி சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்தாதான் தெரியவது, அதாவது இது அவருடைய குழந்தை தான், ஆனா இவர் யாரையும் கல்யாணமும் பண்ணிக்கல, இந்த குழந்தையும் தத்துவம் எடுக்கல. இந்த குழந்தை அவருடைய குழந்தை தான், ஆனா இது ஒரு சர்ஜன் லேடி, அதாவது இவருடைய ஸ்போம குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு டோனர் கிட்ட கொடுத்து அவங்க மூலமா பெத்தெடுத்த குழந்தை தான் அப்படி சொல்லிட்டு தெரியுது. இதை எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தும் போது, டே நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுல ஒரு குடும்பம் குட்டி இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொன்னா, அதை தாண்டி ஒரு செயற்கை முறையில உன்னை குழந்தை பெத்து எடுத்துட்டு வர சொல்ல எனக்கு இந்த குழந்தையே சுத்தமா பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் பேச்சே கேட்க மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி அம்மா பேச ஆரம்பிக்கிற. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பச்சை குழந்தைய யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய அம்மா இவனை மாத்த முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க, அது கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த குழந்தை வாமிட் பண்ணிடுது. என்னடான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் தான் டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த குழந்தைக்கு போன் மேரோ கம்மியா இருக்கு அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும். ஏன் அவங்க அம்மா பயங்கரமா கண் கலங்கிடுறாங்க, இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அதையும் பண்ணிக்கல, சோ இப்போ இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படி சொல்லிட்டு. சோ இந்த குழந்தையோடைய அந்த போன் மேரோவை சரி பண்ணா இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணாங்க பத்தியா அந்த லேடியால மட்டும் தான் முடியும் அப்படி சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணாங்க பத்தியா அந்த லேடியை போய் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஹீரோ ஒரு வருஷமா ஒரு ரிலேட்டிவ் பொண்ணுகிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்காருன்னு சொன்ன பத்தியா, அவங்க ஒரு டாக்டர். அந்த டாக்டர் கொடுத்த அட்வைஸ்னால தான் நம்ம ஹீரோவே இந்த போல ஒரு குழந்தையை பெத்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. பொதுவாவே ஒரு அடாப்ட் பண்ண லேடியை எந்த ஒரு டாக்டரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா அந்த பொண்ணுடைய ரிக்வெஸ்ட் மூலமா இதுதான் அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ரிலேட்டிவ் பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோவும் அவருடைய மாமாவும் கிளம்பி போறாங்க பிரான்ஸுக்கு. சோ அங்க போயிட்டு இந்த குழந்தையை அடாப்ட் பண்ண லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயினி மமிதா பைஸ் தான். அவங்களுக்கு இந்த படத்துல மேடின்னு பேரு. இப்ப நம்ம ஹீரோ முதல் டைம் மேடியை பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு,
அதாவது நம்ம ஹீரோயினுக்கு 20 வயசு தான் ஆகும். சோ இந்த 20 வயசுல இந்த பொண்ணுக்கு என்ன தேவை இருந்திருக்கும்? ஏன் இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி பெக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கேள்விக்குறி. அதெல்லாமே தாண்டி இப்ப இந்த குழந்தைய காப்பாத்துனா இவங்கள எப்படியாவது இந்தியாவுக்கு கூட்டிட்டு போணும். அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த போன் மராவை சரி பண்ணணும் அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. அப்புறம் மேடி கிட்ட பேசி குழந்தைக்கு இதெல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதுக்கப்புறம் மேடியும் ஒத்துக்கிறாங்க. சரி குழந்தைக்கு தானே ஆச்சு நான் வந்துடுறேன். ஆனா அதுக்கு தகுந்த பணம் கொடுத்தா மட்டும் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க நம்ம ஹீரோயினி. ஏன்னா ஒரு குழந்தைக்கு பக்கத்துக்கு பணம் கேட்கறே அப்படி சொல்லிட்டு சீப்பா தான் நினைக்கிறார் நம்ம ஹீரோ. ஆனா இந்த பணம் கேட்கறதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த படத்துடைய நகர்வுல தான் தெரிய வருது. சோ இப்ப மேடி பணம் எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இப்ப இருக்கிற மெயின் டாஸ்க் என்னடான்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தையோட போன் மேராவை சரி பண்ணணும். அதுக்கு இவங்க கொஞ்ச நாள் இங்கே இருந்து பல டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு போகணும். அதுக்காக நம்ம ஹீரோவுடைய வீட்ல தான் தங்குறாங்க நம்ம ஹீரோயினி. சோ ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினி உள்ள வரும்போதே நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோயினி ஒரு 20 வயசு பொண்ணு தான். அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு தெரியும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் நாலேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரியும். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இவ இங்க இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு half an hourலயே நம்ம ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோயினி பண்ற அந்த அட்ராசிட்டி எல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோயினி மேடி கூட கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அவருடைய பிசினஸ் அப்படி சொல்லிட்டு அந்த ரிலேட்டாவே ஓடிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்படி மாமியார் மருமக அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. இவங்க ரெண்டு பேருமே கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த 20 வயசுல ஏன் இந்த குழந்தையை அடாப்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா ஒரு டாக்டர். நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. நம்மளும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி நினைச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களால ஃபீஸ் பே பண்ண முடியல. ஸ்காலர்ஷிப் மூலமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பயும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. சோ அப்பா அம்மாவுக்காக நம்ம எப்படியாவது டாக்டர் ஆகணும், நம்ம ஒரு அனாதை தான் அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த போல ஒரு அடாப்ஷன் லேடி தேவைப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது ஒரு 9 மாசம் தானே பல்ல கடிச்சிட்டு இந்த குழந்தைய பெத்து எடுத்து கொடுத்தா நமக்கு பணம் கிடைக்குமே, அந்த பணத்தை வச்சு நம்ம டாக்டர் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு இதுக்கு ஒத்துக்கிறாங்க. சோ அந்த குழந்தையும் 9 மாசத்துக்கு அப்புறம் பெத்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்களுடைய டாக்டர் படிப்பை கண்டினியூ பண்றாங்க. சோ இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. சோ உன்னுடைய பேஷனுக்காக நீ இவ்வளவு பண்ணிருக்கியா அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது என்னுடைய பேஷனுக்காக இல்ல, என் அப்பா அம்மாவுக்காக அப்படி சொல்றாங்க. சோ இதெல்லாமே தாண்டி இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப இந்த குழந்தையை சரி பண்றதுக்காக காசு வாங்கிட்டு வந்தது என்னவோ தப்பு தான். ஆனா அந்த காசை அடைக்க வேண்டிய ஒரு கடன் இருந்துச்சு, அதுக்காக தான் நான் கேட்டேன். ஆனா குறிப்பா சொல்ல போனா இந்த குழந்தைக்காக தான் நான் வந்தேன், இந்த காசுக்காகலாம் வரல அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆனஸ்டா சொல்றாங்க. எனக்கு வரும்போதே தெரியும் நீ யாரு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பேசிக்கா பேசிக்கிட்டு க்ளோஸ் ஆயிடுறாங்க. சோ இப்ப பாருங்க நம்ம ஹீரோயினி வீட்ல இருக்க போர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய ஆபீஸ்க்கு போறாங்க. நம்ம ஹீரோ கூட கொஞ்சமா நெருக்கமா ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட அது வேலையாக மாட்டேங்குது. ஏங்கன்னா நம்ம ஹீரோவுடைய வயசு என்னவோ 42, நம்ம ஹீரோயினோட வயசு என்னவோ 20. நம்ம ஹீரோயினி கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மெச்சூரா நடந்துகிட்டு சோ இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஜெனியூனான பர்சனா இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த போல நேரத்துல நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ற ஒரே விஷயம் என்னடான்னு பாத்தீங்கன்னா நீ குழந்தையோட எங்க அம்மாவோட ஏன் என்னோடயும் பயங்கரமா அட்டாச் ஆகாத. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ கண்டிப்பா திரும்பி போயிடுவ இந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்ப எல்லாருக்கும் இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி என்னதான் அஃபெக்ட் ஆனாலும் இதுதான் என்னுடைய ரியாலிட்டி அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கூடயும் ரொம்ப ஜெனரலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையோட ரொம்ப ஃப்ரீயா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே நாட்கள் நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ பத்தின ஒரு சில விஷயத்த எல்லாமே நம்ம ஹீரோயினி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பணக்காரனா இருந்தாலும் நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு. அப்படி உதவி பண்ணது கூட அதை மத்த இடங்கள்ல போயிட்டு விளம்பரம் பண்ணாத அவர் உண்டு அவருடைய வேலை உண்டுன்னு இருக்காரு. சோ இவ்வளவு பெரிய பெருந்தன்மை உள்ள மனுஷன் யாராவது இருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பயங்கரமா அப்ரிஷியேட் ஆகுறாங்க. அவங்க அம்மா கிட்டயும் போயிட்டு உங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அவன் அதுக்கு ஒத்து வர மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்ல சோ என்னதான் நடக்குது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கு. சோ இப்ப சர்ஜரிக்கான நேரமும் வந்துருச்சு. சோ இப்ப போன் மேரவை சரி பண்ணணும் அப்படின்னா 1 வீக் நாச்சும் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துக்கணும். சோ இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க அம்மாவை நம்ம ஹீரோயினி கூட இருந்து அந்த சர்ஜரி முடிக்க வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு நம்ம ஹீரோயினி மேல. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய பையனுக்கான அந்த சர்ஜரியும் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோயினி என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம சஞ்சய் விட்டு போக கூடாது, சஞ்சய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. சோ அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு டைரக்டா சொல்றாங்க எனக்கு இந்த சர்ஜரி முடிச்சு இங்க இருந்து போறதுக்கான எந்த விருப்பமே இல்ல, நான் இங்கே இருந்துறவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவங்க அம்மா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நிஜமா தான் சொல்றியா, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க கண்டிப்பா உங்க பையனை யாரு தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, சோ இப்படி ஒரு மனுஷனை மிஸ் பண்ணதான் தப்பு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சோ நீ சொன்னது எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதை போய் என் பையன்கிட்ட முதல்ல சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இது போல மேடிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், அவன் இங்கே இருக்கிறான், நீ ஏன் அவளை அனுப்புற அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இல்ல அவ அங்க இருந்து போய் தான் ஆகணும், எனக்கு அவளுக்கும் கிட்டத்தட்ட 20 வயசு டிஃபரெண்ட் ஏஜ் பார் இருக்கு, இந்த போல நேரத்துல அவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, எனக்கு கல்யாணம் பண்றதுல உடன்பாடு இல்ல அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ. இதை கேட்ட உடனே நம்ம மேடிக்கு பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க. சோ அம்மாவும் எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறாங்க, ஒத்துக்கிற மாதிரி தெரியல நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோயினையும் எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாங்க, ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா
நம்ம ஹீரோயின் நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போவ நம்ம ஹீரோ டைரக்டா எடுத்து போயிட்டு ஏர்போர்ட்லயே விட்டுறாரு. இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நீ இங்க இருந்து போய் தான் ஆகணும், உனக்கான பணம் செட்டில்மெண்ட் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், நீ போயிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணி படிப்பை கண்டினியூ பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வழி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க பாத்தியா, அவங்க வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. எதுக்காக? சோ நம்ம பையன் மேடியோட தான் கண்டிப்பா திரும்ப வருவான், இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சலாம், நம்ம குடும்பமே அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படி சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. சோ இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ மேடியை ஃபிளைட் ஏத்தி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்தாரு. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக். ஏங்கன்னா அவங்க தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்கல்ல, அது எதுவுமே நடக்கல அப்படி சொல்லிட்டு. சோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், நீ கேட்ட குழந்தைய நான் கொடுத்துட்டேன், இதை நீ பாத்துக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஏன்டா இப்படிலாம் பேசுற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் மனசொடைஞ்சு போயிடுறாங்க. சோ இங்க தாங்க ஒரு விஷயத்தையே நான் மறந்துட்டேன். அது என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏன் கல்யாணம் பண்ணிக்காது இருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு இன்னொரு மனைவி இருந்திருக்கு. அதை நம்ம ஹீரோவுடைய அம்மாவோ என்னவோ கேஷுவலா எடுத்துட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுக்கு அவங்க அப்பா என்ன காரணம் சொல்லிருக்காருன்னா, ஒருத்தருடைய மேல இருக்கிற லவ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த லவ் போயிடும், சோ கண்டிப்பா நம்ம இன்னொருத்தரை தேடி போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுடைய அப்பா சொன்னதால நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசுறதே சின்ன வயசுல நிப்பாட்டிட்டு இருக்காரு. சோ என்னதான் இருந்தாலும் அப்பா பண்ணது தப்பு அப்படி சொல்லிட்டு அந்த இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க பத்தியா, அவங்க அப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு குடும்பமா போயிட்டாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அம்மா அப்படி சொல்லிட்டு இவங்க ஒரு குடும்பம் வந்துட்டாங்க. இதனால நம்ம ஹீரோ நம்ம ஒரு பணக்காரனா இருக்கும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கிறது தப்பு, இதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்காதே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு தான் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்காதே இருக்காரு. சோ அம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு கேட்டதால மட்டும் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காரு அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. சோ இப்போ இந்த நேரத்துல அவங்க அம்மா இதெல்லாமே நினைச்சு யோசிச்சு வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்க இந்த நேரத்துல தாங்க இன்டர்வல் போறாங்க. இன்டர்வல் முடிச்சா பெரிய சர்ப்ரைஸ் நம்ம ஹீரோக்கும் அவங்க அம்மாவுக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊருக்கு போன நம்ம மேடி திரும்ப ரிட்டர்ன் இங்க வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாத பிரஸ் மீடியா எல்லாத்தையும் கூட்டு வச்சு எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு டோனர் தான் சஞ்சயோட மகனுக்கு, ஆனா இது ஏன் குழந்தை தான், இந்த குழந்தையை இவராலாம் சரியா பாத்துக்க முடியாது, இந்த குழந்தைக்கு எனக்கும் உரிமை இருக்குது அப்படி சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டுறாங்க. இப்ப பிரஸ் மீடியா எல்லாமே நம்ம ஹீரோவுடைய வீட்டு வாசல்ல குமிஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோவுடைய பேக்ரவுண்டே ரொம்ப பெருசு, அது மட்டும் இல்லாத அவர் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட். சோ இப்போ நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கெட்ட பேரு. இப்போ நம்ம ஹீரோயினி ஒரு திட்டத்தோட தான் உள்ள வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு தெரிய வரும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி போகும்போதே ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. அதாவது எனக்கு சஞ்சய் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாத ஒரு அனாதை இல்ல அப்படி சொல்லிட்டு உங்க மூலியமா தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இந்த போல நேரத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு பழகிட்டு என்னால போக முடியாது, நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த ஏஜ் பார்லாம் தாண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க வச்சிருங்க அத்தா அப்படி சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயினி அவங்க அம்மா கிட்ட, அதாவது நம்ம ஹீரோவுடைய அம்மா கிட்ட. சோ இத ஃபாலோ பண்ற விதமா இப்போ நம்ம ஹீரோயினி கூட நம்ம ஹீரோ ஒன்னு சேர்ந்து எப்படியாவது மேடிய நம்ம ஹீரோ கூட கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிட்டு என்னவோ இந்த பையன் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு, ஆனா இப்போ நம்ம ஹீரோவுடைய அம்மாவே நம்ம மேடிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்படி எப்படின்னு பஞ்சாயத்து போட்டு இருக்க கோர்ட்டும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை நம்ம ஹீரோ மட்டுமே தான் பாத்துக்கணும், அவரால பாத்துக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா இந்த குழந்தையை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் கோர்ட் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம ஹீரோவும் அந்த குழந்தைய பாத்துக்கிற அப்படி சொல்லிடுறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் குழந்தைய பாத்துக்கலாம், பட் ஒரு பெண் பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆண் அந்த குழந்தைய பாத்துக்க முடியாது, சோ அதனால நானும் அந்த குழந்தை கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு கோர்ட்டு கிட்ட இருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்துடுறாங்க. இப்போ இந்த ஒரு மாச கேப்ல இந்த குழந்தைய யார் ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் அந்த குழந்தை இருக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. இந்த போல சமயத்துல நம்ம ஹீரோயினியும் அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்து வைக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அந்த குழந்தைய நான் மட்டும் தான் வச்சுக்கணும், எப்படியாவது மேடி எங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடணும் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனாலும் அவரால் அந்த குழந்தைய பாத்துக்க முடியல. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேடி அப்புறம் அவங்க அம்மா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்துடுறாங்க. சோ சந்தோஷமா அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த குழந்தைய பாத்துக்கிற அந்த கேப்லயே இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த போல நேரத்துல தான் நம்ம ஹீரோவும் அந்த குழந்தைய பாத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருல்ல. இந்த சைடு நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோ கூட எப்படியாவது அட்டாச் ஆயிடலாம் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாமே பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு அப்ரிஷியேட். சோ இவங்க பேர் ரொம்ப நல்லாவே இருக்கு, இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு தான் என்ன அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ இதெல்லாமே பாக்குற அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினி என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவுடைய அம்மாவை பார்த்து அத்தைன்னு கூப்பிடுறாங்க. அத்தைன்னு கூப்பிட்டோடனே அவங்க மனசு பயங்கரமா அலைமோத ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஒரு வார்த்தைக்காக தானே நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு. சோ இந்த இது நிறைவேறக்கூடாதா அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அந்த சந்தோஷமா இருக்கிற அந்த நேரத்திலே நம்ம மேடி நம்ம ஹீரோவுடைய அம்மாவை பார்த்து இது வரைக்கும் உங்க பையனை நீங்க பாத்துக்கிட்டது போதும், இதுக்கப்புறம் நான் உங்க பையனை கண்டிப்பா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஹோப்பை கொடுக்குறாங்க. அந்த ஹோப்பை கேட்டோடனே அவங்க மனசுல அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம ஹீரோவே அவங்க அம்மாவை பார்த்து ரொம்பவே என்கேஜ்மெண்ட் ஆகிறாருன்னா பாத்தீங்களா, அந்த அளவு அவங்க அம்மா முகத்துல இப்படி ஒரு சந்தோஷம் பார்த்ததில்ல. அப்படின்னா அம்மா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு என்னை விட அவங்க ரொம்பவே ஆசைப்படுறாங்களே அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாரு. இந்த போல நேரத்துல நம்ம ஹீரோயின் இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து அடுத்த நாள் இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாத ரொம்ப வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காரு. அம்மா கேட்ட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியல அப்படி சொல்லிட்டு. இருந்தாலும் நான் மேடியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது பெரிய குற்றமா இருக்குது அப்படி சொல்லி நினைக்கிறாரு. எதனாலும் பாத்தீங்கன்னா அந்த 20 வயசு ஏஜ் டிஃபரெண்ட். சோ இவரு இந்த சோகத்துல இருந்துட்டு இருக்க அந்த போல நேரத்தில் தான் நம்ம செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பத்தியா நம்ம ஹீரோவோடைய அப்பாவுக்கு அவருடைய
செகண்ட் ஒய்ஃப் அவங்க பொண்ணுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவுடைய அம்மா கிட்டலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மேரேஜை தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்ல, இல்ல அம்மா இருந்தா எப்படி இந்த மேரேஜை எடுத்து நடத்திருப்பாங்களோ அதே போல இந்த மேரேஜை எடுத்து நடத்தணும் அப்படி சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்குமே அந்த செகண்ட் ஒய்ஃப் கிட்ட, அதாவது அவங்க சித்தி கிட்ட, நம்ம ஹீரோவுடைய சித்தி கிட்ட நம்ம ஹீரோ பேசினதே இல்ல அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும். அம்மா போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. இதெல்லாமே தப்பு தானே, இதை நம்ம தான் மாத்தணும், நம்ம தங்கச்சி தான் நம்ம தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இதெல்லாமே எடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு அம்மா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்தி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மேடியும் அந்த குழந்தையும் கூட்டிட்டு ஊட்டிக்கு கிளம்பி போறாரு. சோ இப்போ ஊட்டில தான் கல்யாண வேலைகளும் பயங்கர பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. சோ ஊட்டில பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தான். என்னடான்னு பாத்தீங்கன்னா என்னதான் விஸ்வநாதனுடைய செகண்ட் மனைவியா இருந்தாலும் இவங்களுக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருக்கு. எதனால பாத்தீங்கன்னா நீங்க சேர்த்துக்க தரல. அதாவது சின்ன வயசுல நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா, அப்பா வந்து ரெண்டாவது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரெண்டாவது ஒய்ஃப் அதாவது அந்த சித்தியும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எந்த ஒரு ஈகோவுமே இல்லாத நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க பத்தியா, அவங்க விருப்பு எல்லாமே நீக்கி இதெல்லாமே நம்ம குடும்பம் அப்படி சொல்லி நினைச்சிட்டு தான் வந்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நம்ம முன்னாடி நடத்தணும் அப்படி சொல்லி நினைக்கிறாரு. அந்த கல்யாணத்துல ஒரு சில பிரச்சனை எல்லாமே நடக்குது. தங்கச்சி இருக்காங்க பத்தி அவங்க ரொம்ப வருத்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. எதனால பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அப்பா கூட இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா எங்க கிட்ட அப்பாவையும் பிரிச்சு எங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை உருவாக்கிட்டேன். இப்ப எந்த முகத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நம்ம ஹீரோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம சைடு தப்பு இருக்கு போல, இதெல்லாமே திருத்தி அமைக்கணும், இது எல்லாமே நம்ம அம்மாக்காக பண்ணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க அப்பாவால செகண்ட் மனைவிக்கு எவ்வளவு பாதிப்பு அந்த ஊட்டியில நடந்திருக்கும் அந்த பாதிப்பு எல்லாத்தையுமே ஒண்ணா சரி கட்ட ஆரம்பிக்கிறாரு. அதை பாக்குற அந்த தங்கச்சிக்கு அண்ணன் மேல இருக்கிற ஒரு அன்பு கூடுது. என்னதான் அண்ணன் பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் இவ்வளவு அளவுக்கு நம்ம கீழே இறங்கி வந்து நமக்காக இவ்வளவு பண்ணிருக்காரு அப்படி சொல்லிட்டு அப்ரிஷியேட் ஆகுறாங்க. அந்த கல்யாணத்தையும் ரொம்ப சீரும் சிறப்புமா நடத்தி வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பத்தியா, நம்ம ஹீரோவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே, அதாவது தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ஊருக்கு கிளம்பி போகணும். சோ அதை நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த போல ஒரு கேப்ல தான் தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சித்தி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மேடி தான் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கல, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, மேடியை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகே, ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்காத இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவளுடைய பேஷனுக்காக அவ ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணி படிச்சிருக்கா, அதுலயே அவளை பாராட்டணும். அவளுடைய பேஷனை விட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க வரேன்னு சொல்லும் போது அதை என்னால ஒத்துக்க முடியல. அதெல்லாமே தாண்டி ஏஜ் பார், எனக்கு அவளுக்கு கிட்டத்தட்ட 20 வயசு டிஃபரெண்ட் இருக்கு. இந்த வயசுல அவளை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு மேடியை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. வேற வழி இல்ல மேடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, மேடியை திருப்பி நாகைன் யூஎஸ்ஏக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. சோ அப்படி போகும்போது மேடிக்கு பயங்கரமான கோவம் நம்ம ஹீரோ மேல. ஏன்னா குழந்தையை விட்டு நம்ம பிரிஞ்சு போறோமே அப்படின்றத தாண்டி இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படி சொல்லிட்டு சோ நம்ம ஹீரோயினி கோவமா தான் கிளம்புறாங்க. அப்படி கோவமா கிளம்பும் போது அவங்களுக்கு ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ கொடுத்து விடுறாங்க. அதே போல அவங்களுடைய படிப்பு செலவு எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. எப்ப என் மேல கோவம் கரையுதோ அப்போ வந்து போன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் நம்பர் கொடுத்து அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா நம்ம ஹீரோயினி அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்குமே பையன் எப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மத்த எல்லாத்திட்டையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க, அந்த டீம்ல வேலை செய்யற எல்லாத்திட்டையும். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் பேசவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோயினிக்கு பயங்கரமான கோவம் குறையும் போது இதுதான் என்னுடைய நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல 4 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினி போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் ரிங்ல நம்ம ஹீரோ எடுத்துறாரு. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஹீரோ 2 போன் யூஸ் பண்ணுவாரு. ஒரு போன் அவங்க அம்மா மட்டுமே போன் பண்ணா எடுக்கிற போன், பட்டன் போன். அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த நம்பரும் அந்த போனும் வேலையில்லாத இருந்துச்சு. சோ இப்போ நம்ம ஹீரோவும் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நம்பர் தான் கொடுத்து விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினி போன் பண்ண உடனே முதல் ரிங்ல எடுத்துட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு மட்டும் கொடுத்த பியாரிட்டி நம்பர் இப்போ நம்ம மேடி கொடுத்துக்கிறாங்கன்னா இதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு வந்துருச்சு, நம்ம மேடியை நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஹீரோயினி டிகிரி வாங்கின கையோட நம்ம ஹீரோ இங்க கிளம்பி வந்தாரு அவங்க பையனை கூட்டிக்கிட்டு. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினிட்ட ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீ சென்னையை வந்துடலாம், சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல் நான் கட்டியிருக்கேன் அம்மா பேர்ல, அந்த ஹாஸ்பிட்டல் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதை கேட்ட ஹீரோயினிக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா இந்த விஷயத்துல நம்ம ஹீரோ அவருடைய காதல சொல்லாத விதத்துல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் லெட்டரே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக தான். ஏன்னா அந்த மொபைலே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, இப்போ இந்த ஆஃபர் லெட்டர் மூலமா சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயினிக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் அவங்க பையன் தான் சொல்லி புரிய வைக்கிறான். அதாவது உன்னை சென்னைக்கு கூட்டிருக்காருன்னா எதுக்காக கூட்டிருக்காரு, இந்த ஆஃபர் லெட்டர் மூலமா அவருடைய காதல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. சோ ஃபைனலா நம்ம ஹீரோயினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. சோ காதல் யார் மேல எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. சோ காதலுக்கு வயசு தேவையில்ல, ஒருத்தர் பிடிச்சிருக்க மனசு இருந்தா போதுமே, இதுக்கு எதுக்கு வயசு. இப்போ நம்ம ஹீரோயினி அவங்க பையன் இவங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்துறாங்க. சோ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அத்தோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. சோ இந்த படம் எல்லா ஃபேமிலியும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி கொண்டாடுற ஒரு படமா தான் இருக்கு. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் நான் சொன்ன விதம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.